ஹலோ, வணக்கம். இது வந்து சுப்புடு சியாட்டல்ல இருந்து. வணக்கம். என் பேர் ஹேமந்த். சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாலேருந்து பேசுகிறோம். இது வந்து மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ். போன தடவை வந்து வி ஸ்போக் அபவுட் அக்னி நட்சத்திரம். ஸோ இந்த தடவை அப்போ இஃப் தட் மூவி வாஸ் அபவுட் எஸ்ட்ரேஞ்ச்ட் ஹாஃப் பிரதர்ஸ், இது வந்து எஸ்ட்ரேஞ்ச்ட் பிரதர்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து செக்கச்சிவந்த வானம் மணிரத்னம் வந்து டைரக்ட் பண்ணி 2018 வெளிவந்த படம். இந்த படம் வெளிவந்தது வந்து செப்டம்பர் 27th 2018. இதுக்கு முன்னாடி மணிரத்னம் வந்து 2017 ஹி ஹேட் மேட் காற்று வெளியீடை. அது அவ்வளோவா நல்லா ரொம்ப பயங்கரமாலாம் போல. அதை பற்றியும் நம்ம ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணிருக்கோம். ஸோ ஜஸ்ட் டு ரிமைண்ட் எவ்ரிபடி, 2018 வந்து ரிலீஸ் ஆன படங்கள் வந்து 96, காலா, அப்புறமா வந்து சர்க்கார் அண்ட் வட சென்னை. ஸோ அது எந்த சமயத்தில் பரவாயில்லையே வந்திருக்குன்னு. அண்ட் 96 அண்ட் வட சென்னை வெண்ட் அவுட் டு பி ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ். Kala was pretty much decent, and even Sarkar for that matter went out to be a decent film. ஸோ இந்த படம் எடுக்கும்பொழுது மணிரத்னமோட வயசு வந்து 62. இது வந்து டெக்னிக்கலி மணிரத்னம்ஸ் 24th ஃபிலிம் இஃப் யூ டென்ட் டேக் ராவணன், ஆயுத எழுத்து அண்ட் யுவா as separate films. ஸோ இந்த படத்தில் வந்து இட்ஸ் அன் ஆன்சாம்பிள் காஸ்ட், அதாவது ஒரு பெரிய கூட்டமே இருக்குது இந்த படத்தில். ஆல் த வே டு மன்சூர் அலி கான். ஸோ யூ ஹாவ் அரவிந்த் சுவாமி, who has collaborated with Mani Ratnam in many films, Talapati, Roja, Bombay, and other films. Vijay Sethupathi, first time collaboration. அதுக்கப்புறமா வந்து அருண் விஜய், தென் சிலம்பரசன், Prakash Raj, Jayasudha, and then a lot of women characters like Jyotika, Aditi Rao Haidri, Aishwarya Rajesh, அப்புறம் வந்து டயானா எராப்பா அப்படின்னு ஒரு மாடல். அதுக்கப்புறமா வந்து அஃப்கோர்ஸ் வி ஹாவ் மன்சூர் அலி கான் ஆல்சோ தேர். இந்த ஃபிலிம் வந்து ஆர்ஜி சுதா, எஸ் அவங்களோட டாட்டர், கரெக்ட். அஃப்கோர்ஸ் இது வந்து இட்ஸ் கம்போஸ்ட் மியூசிக் பை ஏஆர் ரஹ்மான். சினிமாட்டோகிராஃபி ஐ திங்க் ஆஃப்டர் அ ஸ்மால் பிரேக் ஆஃப்டர் ராவணன் வாஸ் பை சந்தோஷ் சிவன், அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டிங் இஸ் பை ஸ்ரீகர் பிரசாத். அண்ட் முக்கியமாக வந்து இந்த படத்தோட கதையை வந்து ஆர் ஸ்க்ரீன் பிளே எழுந்தது வந்து நாட் ஜஸ்ட் மணிரத்னம் பட் இஸ் கொலாபரேட்டர் சிவா ஆனந்த், who we have seen him in the previous 2 movies. அதாவது ஓகே கண்மணியில வந்து இவர் வந்து துல்கர் சல்மானோட அண்ணனா வருவாரு. அதுக்கப்புறம் there was a small character he played in காற்று வெளியீடை. இந்த படத்துல வந்து he co-wrote and he also had a significant or a decent role to play அப்படின்னு நான் சொல்வேன். So first thoughts, Hemant. Did you watch it in theater? What was your thoughts when you watched the film? I think அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சு எல்லா படமும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல தான். It always had to கேட்க கூடாது. So had to be. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து சாங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். This is another road trip favorite. I think I was again traveling long distance somewhere, and in the part was on repeat mode. ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாங்க தெரியும், ஏஆர் ரஹ்மான் பாட்டுலாம் வந்து 10 தடவை கேட்டாலும் இது அப்படி கிடையவே கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஆல்பம்ஸ் வேர் முதல் வாட்டியே தெரிஞ்சு போச்சு இட்ஸ் லைக் இட்ஸ் அ மேஜர் ஹிட் அப்படின்ட்டு. அண்ட் I listen to it like படம் சொல்றீங்களா ஆல்பமா? பாட்டு கேட்டோம். ஓகே படத்துக்கு நம்ம இன்னும் போகல, அதுக்கு தான் வந்து நான் வந்து சாண்ட்விச் that is my first impression in the sense that இது வந்து as usual மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்போ, நீங்க சொன்ன மாதிரி ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து சில பேர் இருக்காங்க கூட தெரியாது அந்த படத்துல, until we realize much later that இந்த போஸ்டர்ல எல்லாம் சில பேர் வரல. So but I had high expectation for the movie, and ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே இது ஒரு டிபிக்கல் மணிரத்னம் மூவி which is like has its own elements where you had some interest in something or the other. ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா வந்து இத மாதிரி ஒரு 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 ஃபிளேக்கி ஸ்கிரிப்ட் நான் அது வரைக்கும் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது. அண்ட் இஃப் யூ டேக் அவே மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேஜிங் ஆஃப் தட் சினிமாட்டோகிராஃபி, I think the movie falls very flat. And again, இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படம் ஃபிளாட்னு சொல்ல வரல, இது ரெண்டும் இல்லைன்னா படம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
ஐ ஆல்சோ அக்ரி வித் யூ ஹேமந்த். எனக்கு வந்து முதல் தடவை பார்த்தபோது வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் எல்லா மணிரத்னம் படமும் பிடிக்கும். எனி ஃபியூச்சர் ஃபிலிம் ஹீல் மேக் ஐ வில் லைக் Yeah, இட். you ஓகே, like it already. இப்பயே சொல்லிடுறேன். யா, ஐ லைக் இட் ஆல்ரெடி. பட் இந்த படம் வந்து டெஃபினட்டா ரீவாட்ச்ல வந்து இது முதல் தடவை கொடுத்த அந்த இம்ப்ரெஷன் எனக்கு கொடுக்கல. ஐ திங்க் முதல் தடவை வந்து சினிமா தியேட்டர்ல பார்க்கும்போது we were somewhat carried over by the Sound, cast and visuals. sound, exactly, yeah, usual. அந்த படம் ரொம்ப டைட்டா 2 hours and 15 minutes குள்ள ரன் ஆகும்போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் ஃபாஸ்ட் பேஸ்ட் அட் தட் டைம். பட் இட் டெஃபினெட்லி இஸ் இது வந்து இது நிஜமாவே மணிரத்னம் டிசைடட் டு மேக் அ மூவியா அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே. ஸோ I agree with you. In fact, completely agree with you on that part. So I again would imagine if Maniratnam நான் வந்து ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தேன்னாக்க இந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்துட்டு தூக்கி பலார்னு எரியற மாதிரி தான் எனக்கு வந்து எனக்கு தெரியுது. நீங்க சொன்ன அந்த 215 minutes தான் வந்து ப்ராப்ளம் கூட எனக்கு. ஏன்னா இட்ஸ் சோ ஜம்பி, ஒரு டிரான்சிஷனே கிடையாது. இட் லைக் இந்த சீனை வந்து எய்தர் லைக் இட் வென்ட் ஃப்ரம் A to F or G suddenly. No problem with that. We've seen jump cuts or like sudden jumps. But ஒரு ஒரு சோகமா இருக்கும்போதோ ஒரு சந்தோஷமா இருக்கும்போதோ யூஸ்வலி மணிரத்னம் will kind of slowly milk it out and then transition into the next இது. இங்க வந்து டக்குன்னு இருக்குது. அண்ட் ஸ்ரீகர் பிரசாத் வந்து அது சத்தியமா அவர் வந்து லைக் இது வந்து அவர் தான் வந்து பண்ணாரா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டே வர ஆரம்பிச்சு. ஃபார் பாண்டிச்சேரி இல்ல, நான் வந்து நான் யோசிக்கிறேன். ஓ சாரி, கீப் கோயிங். அந்த பாண்டிச்சேரி சீன் சொல்லுங்க. ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. அதாவது இவங்க வந்து எஸ் எஸ் அவங்களா ஒரு அவசரத்தை கிரியேட் பண்ணிட்டு அவங்களா ஒரு அவசரத்துல ஜீப்ல ஏறி உட்காந்துட்டு சருன்னு போவாங்க. அவங்க பேசுற டயலாக் பேசிங்க்கும் அந்த கட் பண்ண அந்த ஜீப் வந்து சர்ன்னு திரும்புறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. I understand that this guy is trying to அவசரமா he's trying to thwart the whole thing by going fast, but random placement of car, the jeep just veering off doesn't match what he's how he's driving, or like how, where they are placed in the dialogue that happens within the thing. நிறைய இடத்துல ஒரு கேரக்டர் வந்து இப்போ அரவிந்த் சுவாமி வந்து பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் கீழே கிடப்பாங்க, எனக்கு யாரும் தெரியணும் வந்து பயங்கர இந்த அதாவது there'll be a shot from ஒரு சின்ன சந்து வழியா ஒரு சந்துல இவங்க 3 பேர் வந்து they're here. அரவிந்த் சுவாமி மெயினா வச்சு காமிக்கும் போது it'll be prominent. Cut to another profile of all 3 of them standing. He'll not even be like in the same mood. And the continuity வந்து அங்க வந்து it will be lost for a few seconds, and then he'll come back to this கண்டிப்பா. whole shot of him expressing rage. Or இது வந்து picky. It's going to be நான் இதை extremely எப்படி picky. இல்ல, நான் இதை எப்படி எக்ஸ்கியூஸ் பண்றேன்னா, ஐ திங்க் மணிரத்னம் வந்து சில தடவை இப்ப திருடா போது வந்து ஹி டிசைடட் ரைட், ஒரு அவுட் அண்ட் அவுட் கேப்பர் ஃபிலிம் Yeah, எடுக்க போறோம் yeah. ரைட். அந்த மாதிரி வந்து நான் ஐ வில் ஆல்சோ திங்க் அபவுட் இட் லைக் திஸ் அண்ட் நாட் cutting slack for Maniratnam, but if you think about it, this was the precursor to really fast-paced, somewhat deeply violent films. And அது பண்ணிட்டு மணிரத்னம் வெண்ட் அவுட் ஆஃப் த சீன். அப்புறம் நம்ம நெல்சன் எல்லாம் புடிச்சு திட்டின்னு இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு லோகேஷ் கனகராஜ் இப்படி எல்லாம் ஒரு வைலண்ட் படம் எடுக்கிறீங்களேன்னு. இந்த சீன்ல வந்து அந்த பேப்பர் வெயிட்டை வச்சு he punches into people like really really violent at many places. In fact, from the beginning to the end இந்த படம் ஒரு violent film. ஆனா இதுக்கப்புறம் other people took it away to next level, like Karthik Subbaraj, Leo, or like Punching is one Lokesh and all thing. that took it to Punching is one thing. அந்த கோரி டீடைல்ஸ் காமிக்கிறது தான் வந்து these guys took it to a next level எனக்கு தோணுச்சு. I think probably a next I level. feel like அந்த அளவுக்கு ஓகே வயலன்ஸ் இருக்கு, ஆனா Sure. ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 awkwardness முகம் சுளிக்க வைக்கிற ரைட் ரைட் ரைட். இது நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அது வந்து இந்த படம் வந்து மணிரத்னம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சந்தோஷ் சிவன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஸ்ரீகர் பிரசாத் ரைட், தே டிசைடட் டு ஹாவ் அ பால் வித் த ஸ்கிரீன் பிளே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைக் அந்த ஒரு ரொம்ப கட்டிங் எட்ஜ் சினிமாட்டோகிராஃபி அண்ட் நிறைய ஜம்ப் கட்ஸ். பட் ஐ திங்க் தேவர் ட்ரைங் டு ஆம்பிளிஃபை த டென்ஷன். ஹேமந்த், நீங்க சொன்ன அந்த சீன் இருக்குல்ல, அந்த வியரிங் மெனுவர் பண்றது காரை, அதெல்லாம் வந்து அண்ட் ஏஆர் ரஹ்மான் பீயிங் ரியலி லைக் ஆடிங் ஒரு செவரல் லேயர்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. அந்த ஸ்கிரீன் பிளே ட்விஸ்டுக்கு they were trying to help. But I'll also say right, அந்த படத்தோட ஸ்கிரீன் ஓகே, let me back up for a second, Hemant. நம்ம வந்து we went too deep into it. Yes, straight away. இந்த படம் வந்து
லெட்ஸ் நம்ம ஸ்டார்ட் வித் த பிகினிங். ஓகே, த பிளாட் பத்தி பேசலாம். ஸோ இந்த பிளாட் வந்து முதல்ல படம் பார்த்துட்டு வந்துட்டு நான் நிஜமாவே வந்து நான் உண்மையாவே சொல்றேன், பொன்னியின் செல்வன் நான் 2 தடவை படிச்சிருக்கேன். ஓகே, டு பி ஹானஸ்ட். ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சிவா ஆனந்த் சொல்லியிருந்தாரு, இந்த படத்தை யாராவது பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் பொன்னியின் செல்வனே படிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரைட், பட் மை புஷ் பேக் டு ஹிம் வாஸ் தட் இந்த படத்தை பார்த்துட்டு இது அவுரங்கசீப் கதைன்னு நீங்க சொன்னா கூட என்னால நம்ப முடியல. ஓகே, டு பி வெரி ஃபிராங்க், நான் நம்ப முடியும். ரைட், நான் வச்சிருக்கேன், பட் இல்ல நான் ஒரு 4-5 விஷயத்தை அப்புறமா போட்டு என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ வை ஐ ஃபெல்ட் தட் திஸ் வாஸ் மணிரத்னம்ஸ் அட்டெம்ப்ட் அட் பொன்னியின் செல்வன் நான் நினைச்சேன்னா ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்னு, வி நோ ஃபார் அ லாங் டைம் மணிரத்னம் வாண்டட் டு மேக் பொன்னியின் செல்வன். இப்போ அந்த அந்த ஃபேக்ட் எங்களுக்கு தெரியலன்னா ஐ வுடன்ட் ஹவ் ஈவன் கான் இன் திஸ் டைரக்ஷன். ரெண்டாவது மணிரத்னம் ஹேஸ் திஸ் இது ஆஃப் டேக்கிங் கிளாசிக்ஸ் லைக் Savitri, Satyavan Savitri became Roja or Karna became Talapati. Yeah. So, and the Madri, I was trying to say, I was thinking, okay, his version of Ponniyin Selvan with so many twists, abdina nanache. Now, why do I kind of half-heartedly agree that this could be Aurangzeb's story? Now, in the Padam was based on Vijay Sethupathi, and in Telugu, it's called as Nawab. So there was some leading indicator after the fact, after Shiva Anant and Maniratnam said, it made me believe. And when I go and read the Mughal wars and all that, right, ஒரு ஃபேக்ட் உண்மை, பிரகாஷ் ராஜுக்கு அவருடைய முதல் பையனுக்கு கொடுக்கணும்னு ஆசை. அந்த ஃபேக்ட் தாராஷிகோ, அதுக்கப்புறமா when you connect it, okay, அந்த ஃபேக்ட் நல்லா ஒத்துக்க முடியுது. ஆனா அதுல 4 அண்ணன் தம்பி இல்ல 3 அண்ணன் தம்பி ஒரு தங்க, ரைட்? So it's a stretch in தான் நான் நினைக்கிறேன். But I'll let you say what is your connection or how you felt connected. ரெண்டு விஷயம் நீங்க சொன்னதுல இருந்து நல்லா கேட்கணும். ஒன்னு வந்து my theory is this was a pre-run or a test run for பொன்னியின் செல்வன். அதாவது நம்மளால இதை பண்ண முடியுமா? Can you pull it off? I can imagine மணிரத்னம் and சிவானந்தம் sitting and saying, okay, பொன்னியின் செல்வன் பண்ணலாம், பட் ஆனா அதுக்கு வந்து can we have the pre-trial for that by having like a multi-cast, big scale ஒரு ஸ்டோரியை வந்து எப்படி ஷிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து they probably spoke about it and they said, okay, let's try something and see how it works. ஓகேவா? And maybe they found the success with that in whatever their success criteria was. Maybe அவங்க அதை வச்சு கூட இதை எடுத்துருக்கலாம். எனக்கு வந்து I was trying to connect this back to Godfather. அந்த Godfather சாயல் கொஞ்சம் அதே மாதிரி 3 brothers ஒரு சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹோமாஜ் டு Godfather கூட வச்சுப்பேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் லைக் அது வந்து இப்படி உங்க 2 பேர் இருந்திருந்தா இப்படி, அவங்க 2 பேர் இருந்திருந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. Interestingly, when Maniratnam mentioned in an interview to Sudhir Srinivasana, Vikil அப்படிதான் போட்டிருந்தது, that this is based on the life of Aurangzeb, is like immediately or spark clicked. And I'll explain this in a bit because this is very critical to why the movie worked or didn't work. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, there is a power struggle between Darashikoh and Aurangzeb. இது வந்து ஹிஸ்டரி கொஞ்சம் பேசிக்கா படிச்சவங்களுக்கு வந்து it will be very obvious because நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தாராஷிகோ மாத்திரம் ராஜாவா இருந்திருந்தானாக்க ஆஃப்டர் ஷாஜஹான் அஃப்கோர்ஸ் இருந்தானாக்க இந்தியா வந்து வேற மாதிரி இருந்திருக்கும், மேபி இந்தியா இப்படி இருந்திருக்கலாம், மேபி பிகாஸ் த கிளியர் டிஸ்டிங்ஷன் வாஸ் Aurangzeb was ruthless, which is here we are talking about Arun Vijay character, and Darashikoh is basically the first son, which is Arvind Swamy and the Varadan character. And ரெண்டு கேரக்டருக்கும் அந்த ட்ரேட்ஸ் இருக்கு, லைக் தேர் லைக் வெரி philandering and அவங்க 2 பேருக்கும் வந்து they're not very competent to do this, whereas Aurangzeb like Arun Vijay goes out and conquers stuff and all of that. But anyways, fundamental character. But ஏன் நீங்க வந்து அது வந்து why did you not think it was Simbu's character Adi Eti? Because I thought Aurangzeb but I think Aurangzeb was the last son of but yeah, possible. Aurangzeb இன்னொரு பையன் தான், அந்த பையன் பேர் தான் வந்து ஆமாமா முராத் பக்ஷ்னு ஒருத்தர் தான். ஓகேவா? The Murad Baksh was basically
someone who helped Aurangzeb fight Mm. Darashiko. அதனாலதான் வந்து I'm I thinking see. it's the simple character. So Okay. um, Darashiko was completely like ஒரு சூஃபி, அந்த அந்த ஒரு மாதிரி பயங்கர தாராளமான ஒரு ஒரு கண்ணோட்டம், ஹிந்துவிசம். read Sanskrit and all of that. So அதனால தான் நிறைய பேருக்கு வந்து அவருக்கு பிடிக்காத காரணம்னாக்கா he destroyed a lot of temples, he destroyed a lot of culture in North India, கொஞ்சம் கொஞ்சம் சவுத்லயும் கூட, but predominantly in the north. And that's why people hate him like anything, because he was a very destructive force. ஓகேவா? தாராஷிகோ இருந்திருந்தாக்க இந்துவிசம் இந்த அளவுக்கு வந்து நம்ம கோயில்கள் வந்து இடி போட்டிருக்காது, நேம் போட்டிருக்கோம். இல்ல இது வந்து தாராஷிகோ வாஸ் பேசிக்கலி வீக், ஈவன் Mm. as a prince. நீங்க சொல்ற மாதிரி இந்த கிரவுன் பிரின்ஸ் இல்லையா? Mm. ஸோ இனஃப் ஆஃப் ஹிஸ்டரி. Mm. நம்ம படத்தை பத்தி பேசுவோம், சரி படத்தை பத்தி வைப்போம். ஸோ நீங்க அந்த கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்க நோட்டட் டவுன் சம் ஆஃப் தி கேரக்டர்ஸ். ஸோ தாராஷிகோ வாஸ் தி ஃபர்ஸ்ட் சன், அவுரங்கசீப். அண்ட் தென் ஹிஸ் ஒய்ஃப் நாதிரா பானு பேகம்ன்றது வந்து அவனோட ஒண்ணு விட்டு சித்தப்பா பொண்ணு, விச் இஸ் இங்க மாமாவோட பொண்ணு. ஓகேவா? அப்ப யார் அது? ஜோதிகா. ஜோதிகா. அந்த மாமா கேரக்டர் தான் வந்து பர்வேஸ் மிஸ்ரா அப்படின்ட்டு. ஹீஸ் தட் சிவா ஆனந்த் கேரக்டர். ஓகே. ஓகே, நான் வந்து சிவா ஆனந்த வந்து பெரிய பழுவேட்டரையர் நினைச்சிட்டேன். அங்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலிக்குள்ள. ஸோ பேசிக்கலி லைக் ஃபர்ஸ்ட் கசின் மாதிரி தான் வந்து ஹிஸ்டரியில. பட் இங்க வந்து சரி கொஞ்சம் படம் மூவ் பண்ணதால இட்ஸ் மோர் லைக் மாமா பொண்ணு. And then there is the sister character who's called Jahana Begum. So she, interestingly, was always in support of Darashiko. She was like his pet, and she was like his favorite and all of that. And interestingly, the படத்துல காமிக்கல, but she was actually accommodated by Aurangzeb after he defeated Darashiko and like took over the empire, which was very magnanimous from someone like Aurangzeb அப்படின்னு சொல்லுவாங்க. So இவ்வளோ க்ளோஸ் நெட் கேரக்டர்ஸ், அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ் லைக் நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாஜஹான் அண்ட் மும்தாஜ் அந்த லவ் கூட பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல வந்து they will talk about like எஸ். இது நடுவுல நிறைய சிறுசுங்க இலசுங்க அப்படின்ற மாதிரி லைக் ஒரு டயலாக் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல. பேசிக்கலி லைக் யூ ஹேட் லைக் சோ மெனி வைஃப்ஸ் which is what ஷாஜஹான் did have, but he always says you are my மும்தாஜ்ன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் வந்து I felt like it was like very very close to Aurangzeb. And the problem is that இவங்க வந்து they've spent a lot of time trying to say இந்த கேரக்டர் இப்படி கிரியேட் பண்ணலாமா, இந்த கேரக்டர் இப்படி கிரியேட் பண்ணலாமா, இந்த கேரக்டர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு பண்ணிட்டு அந்த கேரக்டரை டெவலப் பண்ணாம விட்டாங்க. they basically left them half baked at where they said okay this is what this character is. And when I say half baked, சொல்லுங்க. இல்ல 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 I'm saying you do all of that and there was and this could be any generic succession story him. நான் வந்து my point is டிவி சீரிஸா வந்துச்சு இதே அதுதான் சொல்றேன். சக்சஷன் ஷேக்ஸ்பியர் வந்து கிங் லியர்ல இருந்து நிறைய ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பசங்க ட்ரைங் டு டேக் ஓவர் அப்பா ஆர் மத்த அண்ணன் தம்பி. மை பாயிண்ட் இஸ் தட் இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் நான் அவுரங்கசீப்ல இருந்து இந்த கதையை எடுத்தேன்னு சொன்னது வந்து எனக்கு வந்து அதுவே ஃபிளேக்கியா இருக்குன்ற. நான் வந்து ஒண்ணு நான் சொல்லட்டுமா, தமிழ்நாட்டுல ஆர் we are not like so history buffs of North India whatever happened. நம்ம வந்து தமிழ்நாடு பெரிய இந்தியா இந்தியே கிடையாது. ரைட். அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெச் இவ்வளோ பெரிய அது வந்து ஒரு பாப்புலர் ஸ்டோரியா இருந்தப்ப சத்யவான் சாவித்ரினா லைக் அட்லீஸ்ட் 5 out of 10 people would know ஓகே ஏதோ ஹஸ்பண்டை காப்பாத்தினாரு ஏதோ சம்திங். இந்த ஸ்ட்ரெச் வந்து அதுக்கு it didn't show up in the film அப்படின்னு நான் சொல்ல வரேன். It didn't show up in the sense that நீங்க வந்து கேரக்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண மாத்திரம் பத்தாது. அந்த கேரக்டர்ஸ் ஒரு சரி அவங்க ஹிஸ்டரியில இவ்வளவுதான் எழுதி வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் மேக்ஸிமம் 2-3 புக் எழுதிருக்காங்க அதை பத்தி about this rivalry and about this lesser known characters of இந்த அவுரங்கசீபோட ஃபேமிலியில ஷாஜஹானோட ஒரு லிமிட். நீங்க உங்களோட இது எங்க வருதுனாக்க அதுக்கப்புறம் நீங்க அந்த கதையை எப்படி டெவலப் பண்றீங்க, அந்த கேரக்டர்ஸ் நீங்க எங்க கொண்டு போறீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. அது அவங்க ஏன் இதுக்கு எப்படி பண்ணா அதுக்கு எப்படி பண்ணா அப்படின்றது வந்து I thought that was not well connected எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. It was picking on a few things. It was very well cooked in with certain characters, bro.
there were 4 characters that were standouts for me. The Prakash Raj and Jayasudha வந்து was brilliant. அவங்க வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், it highlights the acting and the presence, screen presence of these people. Huge. இவங்க இவங்க எல்லா பசங்களும் எல்லாரும் கிளம்பும் போது இவங்க அந்த கண்ணாடியில இருந்து பாப்பாங்க 2 பேர். ஒருத்தர் வந்து ஒரு பயத்துல பாப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு 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 சென்ஸ் ஆஃப் ரிசைன்மெண்ட், ஒரு ஒரு கோவத்திலயோ ஒரு 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 கஷ்டத்திலயோ பாக்குற மாதிரி 2 பேரும் வந்து they'll be standing next to each other, but the way they're looking at these people is very different. அதுதான் சினிமா. ஓகே, ஐ டோன்ட் கேர் அபவுட் கேரக்டர் டெவலப்மெண்ட், ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஸ்டோரி ப்ரோக்ரஷன், ஐ டோன்ட் கேர் அபவுட் தி ஆர்க் ஆஃப் திஸ் கேரக்டர் தட் கேரக்டர். இதுதான் படத்தை காப்பாத்து. இது மாதிரி குட்டி 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 விஷயத்த இன்னும் மற்ற 2 கேரக்டர் நான் முடிச்சிடும். மற்ற 2 கேரக்டர் வந்து இந்த அரவிந்த் சுவாமி கேரக்டர் அண்ட் விஜய் சேதுபதி கேரக்டர். Because these are the 2 characters that know exactly what's going on. Okay? But the others don't know. The others don't have a clue. Okay? இவங்க அரவிந்த் சுவாமி, of course, spoiler alert, இது படத்தை பார்க்க நோ ஸ்பாயிலர், இது ரெட்ரோஸ்பெக்டிவ். படத்தை பார்க்கலன்னா பார்த்து தான் ஆகணும், ஏன்னா இது வந்து சொல்லிடுவோம். So Arvind Swamy is the one who initiated the whole thing. And correct. What I thought was Vijay Sethupathi is out to destroy, but he also has like கொஞ்சம் தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். Like he only knew a few things, but he actually knew everything from the start, because the கடைசியில அந்த the end credits போடும்போது I literally froze some of the notes that he writes, the report மாதிரி ஒன்று கடைசியில காமிப்பாங்க. It's very detailed. Operation Red Sky. Okay. அதுல ஒரு இடத்துல வந்து பேசிக்கலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, what he's writing is basically அவன் எஸ்கேப் பண்ணால, பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தன் மாட்டினா இன்னொருத்தன் எஸ்கேப் பண்ணல, அவன் எஸ்கேப் ஆகல. செம்ம கேரக்டர். ஆமா, கரெக்ட். அவன் வந்து அப்பவே மாட்டான். And he was actually with Vijay Sethupathi, who was actually negotiating for a later point. So he knew exactly what who started it, how it started, and all of that. I hope it initiate that whole thought with Arun Swamy now that I'm talking about it. Okay. Anyway, on the seed on the portal, but so if you watch Vijay Sethupathi, அங்கதான் வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து இவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு 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 லைக் பெர்ஃபார்மர் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த படத்துல வந்து when you know who he is. நிறைய இடத்துல வந்து கேட்பாங்க கேள்வி. லைக் ஜோதிகா will come to their house, right, and she'll be like he'll warn her basically, ஒரு மாதிரி வார்னிங் சொல்லாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவர் உங்க கையில தான் இருக்கும் போது he'll have this expression where like what the hell, பொறுப்பு நான் தான் அது பிரச்சனை, என்ன பாத்துக்கோன்னு சொன்னது என்கிட்ட இருந்ததுதான் அப்படின்ற மாதிரி. He has that look. You cannot explain that to anybody and get that expression back. இன்னொரு இடத்துலயும் வந்து யாரு பக்கம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்கல்ல, அப்பவும் வந்து he'll be like, okay, how do I explain this in the movie? He has this expression all through the movie where he's that he knows everything and he will not react to it in a way that the characters want, but you as an audience know exactly what he means. See, எனக்கு வந்து இந்த படத்தோட biggest takeaway வந்து is not anything else. It is Mani Ratnam's or Shiva Anand's also the ploy that they did on a viewer like me, Hemant. ஏன்னா நான் யூஸ்வலா வந்து நான் முன்னாடியே மோப்பம் பிடிச்சிருவேன், and this is probably spoils a lot of films for me myself. Okay, so even தான் இதுதான் this is a great filmmaking in style where it is completely open from scene one. In fact, இப்போ only when you finish watching the film, and இதுதான் நம்ம வந்து இன்னொரு படத்தோட ஐ திங்க் மகாராஜாவோட ரிவ்யூல கூட இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது வந்து எப்படி ஒரு அவுட் இன் த ஓப்பன் ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு யாரு அதுல போலீஸ்காரன் தான் வில்லன்றத வந்து I'll tell you a few things that are gems of the way Mani Ratnam had directed it and also the screenplay had written. அது மட்டுமே இந்த படத்தை வந்து made it completely worth for me. For example, it starts with Vijay Sethupathiy's voiceover, right? So you know after the fact that this movie is really going to be about him, right? And but we didn't know. ரெண்டாவது இது வந்து நவாப்னு பேர் வச்சிருந்தாங்க. விஜய் சேதுபதிக்கு மட்டும் நான் ஒரு முஸ்லிம் நேம் ஒரு முகல் நேம் லைக் ரசூல், ரைட்? அண்ட் ஸோ there is another connection. மூணாவது
இந்த படத்தோட முதல் சீன் வந்து யூ see a policeman or assassin dressing up like a policeman. Look at the unbelievable clue that is given to you. At the end, you actually see the policeman being the assassin, or rather the guy who's the last man standing who kills everybody out. Okay, now ஒரே we ஒரு never found ஒரே out. ஒரு And குட்டி விஷயத்துல நோட்சிக்கலாமா அகேன் ஷவுட் அவுட் டு தில்சே அந்த சீன் வேர் all the assassins arrive in Delhi and yes, then get their yes, photos done and their hair done. But anyway, I thought it was a yes, brilliant very, notice very. நீங்க சொன்னது. இல்ல இல்ல அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் அந்த தீமே தானே. So we are able to connect all the Yeah, mirror shot, we have and the then there advantage is of going back and watching old movies and recognizing and then coming exactly. back. Anyways, I didn't mean to break your. Exactly. No. I agree. So இந்த அந்த படத்துல வந்து நீங்க சொன்ன அந்த டு கண்டினியூ வாட் யூ செட் ரைட், நிறைய பேர் கேட்பாங்க நீ நல்லவனா கெட்டவனான்ற மாதிரி. அவன் ஒரு தடவையும் ஹி சேஸ் நான் போலீஸ்காரங்க அப்படின்னு, அண்ட் yet nobody believes, right? That's almost like the trick on him. And now I wanted to talk about just about that, about the casting of Vijay Sethupathi, how brilliant it is. அதாவது வந்து somebody like நீங்க வந்து விஜய் சேதுபதியோட ஃபேன், ஸோ நீங்க நிறைய பேசுவீங்க. பட் ஐ வாண்ட் டு சே a few things about விஜய் சேதுபதி. ஏன்னா இப்போ வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு 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 ஃபேஸ் அப்படின்னு நான் சொல்றேன், ஃபார் லேக் ஆஃப் அ பெட்டர் டேர்ம். இப்போ நீங்க பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒருத்தரை போட்டீங்கன்னா ஆன் அ ஃபிலிம் சம்டைம்ஸ் இப்போ அபியும் நானும்ல வந்து இவ்வளவு நல்லவரா ஒருத்தர் நடிப்பாரு, அதே மாதிரி இருவர்ல இப்படி நடிப்பாரு. and then he'll say செல்லம் in கில்லி. Like Vijay Sethupathi can flip, or sorry, Prakash Raj can flip flop between those characters. On the same film he might actually act two ways, right? விஜய் சேதுபதிக்கு அந்த மாதிரி ஒரு முகம், அதாவது வந்து இவர் கெட்டவருன்னு நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல இருந்தே ஆமா இவருக்கு ஒரு மாதிரி கெட்டவர் மாதிரி தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நம்புவீங்க. ஆனா ஒரு போலீஸ்காரனா or rather instead of going TLDR, right, nobody else could have been Vijay Sethupathi or to play Rasul's character with his age. Only Vijay Sethupathi would have been possible. And I think that is Maniratnam's biggest casting coup in the படத்துல. It was brilliant. நீங்க சொன்ன மாதிரி face and also his persona from dialogue delivery, screen persona is that you're villain நடிப்பாரு, ஹீரோ நடிப்பாரு போது you are double guessing the whole thing. எஸ், நான் வந்து ஐம் சோ அமேஸ்ட் ஹேமந்த். நான் எப்படி இந்த படத்துல கடைசியில விஜய் சேதுபதி கன் எடுக்கிற வரைக்கும் இட் நெவர் அக்கர்ட் டு மீ. லைக் ஐ ஹேவ் டு பிளேம் மை செல்ஃப், லைக் என்னடா படம் பார்த்தேன் அந்த மாதிரி. ஏன்னா அங்க க்ளூ மட்டும் இல்ல, ஓப்பன் க்ளூ, லைக் எதா எடுத்துக்கோ அண்ட் yet you don't see it. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், மணிரத்னம் has he done it before on us அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். வேற எந்த படத்துலயும் பண்ணல. plenty of clues in this movie. இல்ல இந்த படத்துல இந்த படத்துல ரைட் இல்ல here's a gunshot, right? He immediately very shivers. அந்த police அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து மன்சூர் அலி கான் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து ஷூட் பண்ணுவாங்க. He's in the jeep, he's waiting for this thing. When he hears the shot, he kind of basically recoils and acts like ஒரு ட்ராமால வந்து ஒருத்தர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அது மாதிரி. முதல் சீன்லயும் அதே மாதிரி தான். முதல் சீன்ல வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து 27 கோடியோ ஏதோ எடுத்துருவான். அவனை வந்து ஷூட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் தடவை வந்து he is shivering, like he has that shooting all over the place. Yes. No, so I think in the படத்தை அந்த டயலாக் வந்து கரெக்ட். nice. No, ஒரு சீன்ல ரொம்ப யதார்த்தமா சிம்பு will be going to look for the house, அவ்வளவுதான் வீடு முடிஞ்சிச்சு அப்படின்னுவாரு. யோ எங்கடா தேடிட்டு இருக்க, அந்த வீடு முடிஞ்சிச்சு அப்படின்றாரு. improvised dialogue. Again the sensibility that connects you to Maniratnam. Like Maniratnam வந்து யூசுவலா நம்ம வந்து ஒரு பயங்கர ஒரு டைரக்டர் ஒரு லைக் பர்சன் லிவிங் இன் ஒரு நம்ம அங்க வச்சு பாக்குறோம். நம்ம அடிக்கடி ஒரு வந்துட்டு நானும் இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறதால தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வந்து இஸ் லோக்கல் தாதாகிரி பண்ணிட்டு இருக்கிறான், பட் பேசிக்லி வந்து ரியல் எஸ்டேட்ல. இன்னொருத்தன் வந்து ஆக்சுவலா பிசினஸ் பண்றான் துபாயில. ஹி இஸ் டூயிங் ஐ திங்க் ஆர்ட் ஆர் சம்திங், சம் எலிட் ஆர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. And again, he's swindling money or whatever. I think there's something going on there. And then the third guy gets into arms dealing at a different level in Serbia. So all 3 of them are eventually doing something. And எனக்கு என்ன புரிஞ்சிருந்ததுன்னா, ஒரு இதுல வந்து they say
or what's his name? I forgot his name. Late night show பண்ணிட்டு இருந்தார் Yuki Setu. He used to say Maniratnam வந்து has a resolve that he'll never go out and make films outside of India. Yeah, அப்படின்னு. yeah. Maniratnam never reacted to it. And but இந்த படத்துல வந்து he did it in Serbia, இந்த படத்துல he did it in Dubai. Up to Kannathil Muthamittal, I've never seen a movie where he shot it outside. அது கூட வந்து ட்ரிக் ஷாட் எனக்கு தெரியாது. Guru இல்ல probably was the குருல first வந்து time they went. but Yeah. they show them going through Colombo. I'm pretty sure Bombay Right. வந்து ஹிந்தில வச்சு பாண்டிச்சேரி. காமிக்கும் போது ஸ்ரீலங்கா எல்லாம் வந்து இங்க வச்சு காமிக்கிறது. But they had like some coverage, like you know, B-rolls for stupas and Buddha rodas and along come Yes. so I don't know what happened, but anyways, yeah, I want to initially I've never seen him go out and shoot outside of India, but I'm glad to see But அது Serbia வந்து going. yeah, I never think, or for that matter, he made it in Kaatru Veliyide also. அதுக்கப்புறம் நிறைய படத்துல he made it. Kaatru Veliyideயோட flight shots were shot in Serbia. Indian airports வந்து you need to get a lot of permission, like you know, நிறைய you have to go through a lot of these things. So probably they said வேற வழியே கிடையாது, இங்க வந்து ஃப்ரீயா பண்ண விடுவாங்க, or maybe they more affordable பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே பத்தி கொஞ்சம் பேசலாம் ஹேமந்த். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷோட இந்த கைதியா அவங்க போய் மாட்டிக்கிறதுலாம் வந்து ஐ டென்ட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் இட் வாஸ் ஜம்ப் சோ மச் தட் அட் சம் பாயிண்ட் இது ஏதோ நான் வந்து ஏதோ இரானியன் படம் பார்க்கறேனா இல்லனா டக்குன்னு வந்து ஒரு காரண காரியமே இல்லாம எகுறோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் ஷோய். எனக்கு புரியல. அந்த சொன்னீங்க இல்லையா, அங்க வந்து ஜட்டி போட்ட சாரி நிக்கர் போட்ட குட்டிங்க வச்சு இது பண்ணாதான் நடக்குமா அப்படின்ட்டு. What was the need for that scene? Like I understand, like you have to establish that you know he's ஒரு என்ன சொல்றது real estate in Dubai and Sheikh ஓட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. Okay, he's using this as a fine distraction whatever. போட்ல வர சொல்லிட்டு கம்மினே இருக்கா. இது வந்து துபாயில வந்து ஏரியல் ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்க. இந்த ரிவர் பக்கம் 2 போட் ஃப்ரீயா இருக்குங்க, கேன் யூ ஜஸ்ட் யூஸ் இட் அப்படின்றது மாதிரி பண்ண மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து நடக்கிற மாதிரி இருந்தது. பட் நோ ஈவன் ஃபார் தட் மேட்டர் அந்த செர்பியா ஷாட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கள்ளவாணி வர இடம் வந்து போலீஸ்காரங்க வண்டி தேர்மோ அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். லைக் யூ நோ இட் ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் வெரி ஷோயி. லைக் நானும் பண்ண பாரு அந்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் தே வர் ட்ரைங் டு பில்ட் அப் இங்க இருக்கறேன் பாரு அப்படின்ற வந்து ஒரு செக் பாக்ஸ் ஆக்ஷன் மாதிரி இருந்துச்சு. லைக் செர்பியால வந்து அந்த சேஸ் அகைன் I don't want to go into the action. 2 காப்ஸ் வந்து மறப்பாங்க. அது ஒரு டப்பரா வண்டி மாதிரி ஒரு வண்டி வந்து அந்த வண்டி வந்து டேக்கா குத்துட்டு ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு நெக்ஸ்ட் மினிட் பார்த்தாக்க சாதாரண லைக் what is the point? Like what is really the point here? That you know that he's an arms smuggler. You can show it in 100 other ways. This is definitely not the Maniratnam way, or you know the way that you use economy and scale or lack of it and establish the point of what the scene is about. இது வந்து no for that matter திருடாலியே கூட அவர் வந்து ஒரு ஆர்ம்ஸ் டீலர் அப்படின்றத வந்து அந்த ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம் சலீம் கௌஸ் வந்து ஒரு ஆர்ம்ஸ் டீலர்ன்றத வந்து ஆர் whatever அந்த மாதிரி ஒரு திருட அப்படின்றத வந்து ரொம்ப அழகா மணி ஸ்விங்லர்ன்றத ஒரு இன்டோர் ஷாட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு. வெள்ளக்காரி ஒரு அவரே சொல்ற மாதிரி கூரையை பிச்சுட்டு கொட்ட போதிரி வெள்ளக்காரி அப்படின்ற மாதிரி. பட் he was still able to establish, and I think நான் திருப்பியும் வந்து I'm going to give this benefit of the doubt to Maniratnam because he was trying to I always do, right? You know, we always do because இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. யூ நீட் டு புட் தம் ஆன் அ ஸ்டேஜ் அண்ட் we need to show that இது வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல பண்றோம். Like there is Serbia, there is Dubai. How do I introduce Simbu also, because he knows that Simbu is going to bring in a lot of star power to this film, right, whether we like it or not. And அது கொஞ்சம் வந்து அதுக்காக and Maniratnam was trying to play it to the age, like the young kids, இந்த மாதிரி பண்ணாதான் பிடிக்குமோ அப்படின்னு அதனால இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. But it's a reversal of the 3 roles in Godfather and the 3 pasangaloda. So you have like Sonny, Michael and Alfredo, right? Alfredo or character pathina, he betrays his dad or his family and basically does that. Whereas Michael pathina
he has a different path for himself. But when his wife gets killed, he has to get dragged into the whole thing. So கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் அந்த டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அது Godfather. It's a good homage, Correct. but அந்த விதத்துல Yeah. they I don't know if you really needed Simbu's character at all in the movie, the larger scheme of things, but I don't know. அது அவங்க Yeah. தான் தெரியாது ஏன் பண்ணாங்கன்ட்டு. By the way, உங்களோட thought about Arun Prabhu would have Arun Vijay Kumar would have been correct, because Fahad Fasil was going to play Arun Prabhu Vijay Kumar, and then I think Fahad dropped off, and then Arun came later. Oh, அப்படின்னா okay. நினைக்கிறேன். And Dulquer was going to play Simbu, Okay. and Dulquer dropped off, and Simbu joined I later. don't think So, but I yeah, thought it would have Arun been and a Simbu better. அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் No, வந்து the ரொம்ப very நல்லா good. இருந்துச்சு. ரைட் Seeing ரைட் Arun பட் ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா? யா, அது ஓகே மந்த். ஆனா போட் வரதனா இருக்கட்டும், ஆர் தியாகு, அருண், ஆர் எத்தி, ரைட், தேர் வாஸ் நோ ஸ்ட்ராட்டஜி. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஏதோ கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்க அந்த மாதிரி. இதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது you taken the character sketches or like the character profiles from Aurangzeb's or like Shahjahan's 3-4 kids, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டா கட்டி விட்டாங்க. பட் you taken it up, but then you didn't know what to do with that, and you ended up having like random dialogues, random locations, and then like towards the end it made a little more sense. I thought it did make a little more sense at the end. make a little more sense the last 40 minutes or 30 minutes of the movie. But அது வரைக்கும் வந்து எங்க போகுது, என்ன பண்றாங்க, ஏன் இது மாதிரி லூசு மாதிரி திடீர்னு டிசைட் பண்றாங்க, திடீர்னு ரியாக்ட் பண்றாங்க. Exactly. There is no emotional arc before they jump off on some emotion, and it didn't make sense. Correct. It didn't add up. Correct. அதான் ஏன்னா நம்ம வந்து we couldn't participate in Simbu's loss of his girlfriend. It was so instantaneous, followed up by a big fight by himself, right? And அவனோட லாஸ் தான் அவனை வந்து அவங்க அண்ணாக்கு எதிராக திருப்புது. ஆனா அது அவங்க சொன்னாதான் நம்மளுக்கு புரியுதே தவிர நம்மளால அது அதாவது வந்து I'll tell you the real thing, right? They never talk about யார் நம்ம அப்பாவை பண்ணாங்கன்னு. They always think about that this person, this தியாகராஜன் கேரக்டர், அவர் தான் நினைச்சுக்கிறாங்களே தவிர nobody goes digs deeper into it. So அதனால்தான் இந்த 3 அண்ணன் தம்பிகள்ல யார் இதுல புத்திசாலி, யார் மூளையை யூஸ் பண்றான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா they are all there. சொல்லிட்டு உங்களுக்கு யார் புத்திசாலின்னு சொல்லி கொடுக்குதுல்ல, அது அருண் விஜய் கேரக்டர் தானே வந்து இருக்கிறதுல இன்டெலிஜென்ட் பர்சன். Sure. But That turns out better than எனக்கு தெரியல வந்து like அந்த ஒரு டயலாக்ல they demonstrate that he's smart because he figures out that he's actually வந்து மஸ்கா அடிக்கிறான். அதனால வந்து நீ வந்து நான் நிறைய பேர் எத்தனை பேருக்கு பண்ணிருப்பேன் நான் எனக்கே அப்படின்ற மாதிரி கேட்கிறான். It is an isolation rather than it has to stick all through the script. நீங்க திரும்பி பார்க்கும்போது இவன் வந்து he's always been that brilliant guy, and to show him sitting on the throne, the so-called sofa, often saying that he has ambition, but never acts on those ambitions until his money is blocked. Sure. That gives there. Angiyum வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், he's reacting to a small incident and deciding I'm going to do this and take over the whole thing, not because he sat in that sofa or he likes to sit in that sofa. Yeah, you're showing us that he has some kind of like or shades of அது மாதிரி யோசிக்கிற ஒரு ஷேட் இருக்கு. He doesn't act on it, and then he waits for this and then he reacts. But எனக்கு என்னமோ அதை நீங்க எடுத்து எப்போ சொல்றது எல்லாத்தையும் நான் ஹைஜாக் பண்ணிட்டு நான் பாட்டு என்னோட இதுக்கு போயிட்டு இருக்கேன் நான். இல்ல ஐ அக்ரி வித் யூ. அண்ட் இன்னொன்னு வந்து நிறைய பேர் இந்த படம் வந்த போது நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. நியூ வேர்ல்ட் அப்படின்னு ஏதோ ஒரு கொரியன் பிலிம் இருந்தது போல இருக்கு. தே கனெக்டட் இட் டு இட் அண்ட் தே செட் இது வந்து இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர் காப்பீட் ஃப்ரம் தேர் அப்படின்னு. இந்த போலீஸ் கேரக்டர் மட்டும் தான் இட் இஸ் ஃப்ரம் தட் பேசிக்கலி ஓகே. இந்த படம் பார்க்கறவங்க பார்க்கலாம், but I won't go too deep into this. That character's motive is what is actually very different in that one. அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அப்படி பார்த்தா இது கிட்டத்தட்ட யோசியும் போகும். ஓகேவா? ஸோ அந்த பழைய ஃபார்முலாக்கு போயிட்டு ஒருத்தன் வந்து 2 பேரை பிரிச்சு வச்சு பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டு விடுறது வந்து இது வந்து எதிர்காலத்துல இருந்து நடக்கிறது கிட்டத்தட்ட. நோ பன் இன்டெண்டட். பட் அதனாலதான் எனக்கு கிங் லியர்ல இருந்து எல்லாமே ஞாபகம் வருது. அதனாலதான் வந்து இது அவுரங்கசீப்னும் போது இது ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனிவே வில் லீவ் தட் சைட். சோ வி ஸ்போக் அபௌட் இது. லெட்ஸ் டாக் அபௌட் ஸ்கிரீன் பிளே பத்தி பேசணும். பட்
இல்ல இல்ல ஐ கைண்ட் ஆஃப் திங்க் அது இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாதது ஸ்கிரீன் பிளேல ஒரு தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேரக்டரைசேஷன் அண்ட் யாராவது ஒருத்தனையாவது அவன் புத்தியால மூவ் பண்றான்னு ஏதாவது ஒரு 2 3 இடம் இருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து அருண் விஜய், சாரி வைடுவக்கி அருண் விஜய் மேக்ஸ் அ மூவ். தட் மூவ் ஆக்சுவலி பிளாக்ஸ் him somewhere, right? Or Varadan in progressing in his இது, or சிம்பு டஸ் சம்திங் தட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூனோ அவன் வருவான், அவனை நீ புச்சி உள்ள போடு, கட்டி போடு, அடி. அது வந்து ரொம்ப ராவா ஆர் லைக் ரொம்ப டவுன் டு அர்த் இருந்தது. இட்ஸ் லைக் ஒரு கிளாஸ் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அவர் இந்த கிளாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் how the characters are perceived and positioned அப்படின்னு சொல்ல வரேன். So let's maybe talk about the casting and what the cast did. ஏன்னா இது வந்து one of the few films where Maniratnam had played with such a big cast, and நீங்க சொன்ன மாதிரி it's like a dress rehearsal for Ponniyin Selvan, right? Like they did it, சரி ஓகே இதெல்லாம் நம்மளால லாஜிஸ்டிக்ஸ் பண்ண முடியுது, இவங்களெல்லாம் இது பண்ண முடியுது, then I think we can pull off நினைச்சிக்கலாம். But what did you think about Arun Vijay, Arvind Swamy, Jyotika for that matter? What are your thoughts? I think they were okay. I think Arvind Swamy had a definitely very tough character to pull off because uh, he's always a natural in these kind of roles. And I like Jyotika also. Again, like a typical Kannur Tama. Like she had that Mm. poise about her, where she goes from being this ஒரு ஹோம் மேக்கரா இருந்துட்டு லைக் சைட் ஷீட்டு எல்லாத்தையும் சைட் ஷீட்டு ஒரு someone who takes care of everybody to someone who's not against taking somebody else's life. When her husband makes a decision to kind of like make a bid for this whole thing, she's not a typical person saying. First she says, like, are you sure? Are you sure? And then she's like all for it, and she's actually giving him inputs as to how he should protect himself and all of that. So on the transition line, ரொம்ப பிடிச்சிருந்தது. She's this is one of the movies where I really liked her as an actor. இவங்கெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீன்ல You வந்தாலும் said Prakash Raj பிரகாஷ் and ராஜ் and Jayasudha. Jayasudha, like for me, and of course Vijay Sethupathi were the three actors that I really relished watching again in this movie. சேம் எனக்கும் அதே மாதிரி தான். இல்லை சேம் திங். ஐ திங்க் எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ்ட் விஜய் சேதுபதி. எனக்கு வந்து இந்த படம் ஆரம்பிச்சு அவங்க சொன்ன உடனே ஐ வாஸ் சோ த்ரில் டு சி வாட் வில் மணிரத்னம் டூ வித் விஜய் சேதுபதி. அண்ட் ஃபார் அ லாங் டைம் இந்த படத்துல வந்து என்ன விஜய் சேதுபதியை இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு ரீவாட்ச்ல தான் ஒன்ஸ் வி நோ வாட் ஹேப்பன்ட், ஓ மை காட் என்ன ஒரு ப்ளாய் அவங்க வந்து தே பிளேட் ஆன் மீ அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஐ டபுள்ட் அப் ஆன் ஹவு மச் ஐ லைக் விஜய் சேதுபதிஸ் how not only his role, how he played it on us, right? A very versatile performance, You have to sell and that we don't have to say about him. அதை கேரி பண்றதுக்கு வேற யாராலுமே முடிஞ்சிருக்காது. நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். Be very hard. It's one of the very right? intelligently written characters that he's played on. Like யூஸ்வலா வந்து ஒன்னு இப்படி இருக்கும் ஒன்னு அப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு லேயர்ஸ் இருக்காது. So I think once in a decade maybe role that he had, and he made maximum Unbelievable meal out of it. So அது வந்து அந்த விதத்துல ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் இருந்துச்சு. பட் ஐ ஆல்சோ ஹேவ் அ ப்ராப்ளம். இந்த மாதிரி கன்னி கேரக்டர் வந்தாலே வந்து மணிரத்னம் படத்துல வந்து உயிர் போய் உயிர் வர மாதிரி அது வந்து நீங்க வருவீங்களா படத்துல வருவீங்களா வரமாட்டீங்களான்னு தெரியும். லைக் ஃபேமஸ் அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மோகன் பாபுவோட டாக்டர் ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. I remember she was also a model. I remember அவங்க வந்து அர்ஜுனோட வைஃபா வருவாங்க. Kind of like ஒரு ஸ்டெப்னி மாதிரி ஒரு ஸ்டெப். Correct. I don't know if that's the right term, but she's kind of like ஒரு character. But what she said was they had shot for a long time, but when the movie came out, it was like barely anything. So in fact she was going to be the நெஞ்சுக்குள்ள character, பாட்ட பாடுறவங்க அந்த படத்துல, and then the song became a big hit and they flipped it on her. So இதெல்லாம் நிறைய நடக்கும்னு தெரிஞ்சதால I'm not putting it. So நம்ம வந்து இந்த ஆக்டர்ஸ் தான் பிடிக்கும்ன்றதால வந்து ஸ்கிரீன் டைம் இருந்தா நல்ல ஆக்டரா, ஸ்கிரீன் டைம் இல்லைன்னா எப்படி அப்படின்றது வந்து நம்ம அதுக்குள்ள போல. We are purely people sitting on this side of the screen. We don't get into the other side of we don't know that. We don't have people or the means to understand that. So we are making that from that perspective purely.
இல்ல எனக்கு வந்து விஜய் சேதுபதி சொன்னேன். ஸோ எனக்கு வந்து ஜெயசுதா ரொம்ப பிடிச்சிருந்தது. பை த வே ஜெயசுதா வந்து ஹஸ் ஆக்டட் அஸ் த மாம் ஆஃப் ஷாலினி இன் அலைப்பாயுதே. ஆமா, ஸோ ரைட். ஸோ she's a இட் சீம்ஸ் லைக் brilliant actor. மணிரத்னம் அது வந்து வெரி தமிழ்ல வெரி யூஸ் பண்ணாத வந்து ஒரு பிரில்லியன்ட். ஒரு ஒரு லைக் சம் ஆஃப் தீஸ் பீப்புள், சில ஆக்டர்ஸ்லாம் வந்து நம்ம பண்ண தப்புல ஒரு பெரிய தப்பு இவங்களை மேபி ஷி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் பட் நோ பட் ஆனா என்னமா ஷி புல்ட் ஆஃப் த கேரக்டர் எஸ்பெஷலி ஷி கம்ஸ் டு மீட் எத்தி ரைட். ஒரு மாதிரி குந்தி மாதிரி தான் ஷி இஸ் கோயிங் டு சே ஸ்டாப் அவனை வந்து எதுவும் பண்ணாதேன்ற மாதிரி. கரெக்ட். பட் ஷி That scene worked for me. That of was a course beautiful scene. it worked really ஆமா, well. ரொம்ப நாலு ரொம்ப அறை நல்லா விட்டு இருந்துச்சு. அதாவது சிம்புவை வந்து நான் வந்து she யூஸ்வலா பாக்குறது வந்து என்னடா அவன் இப்படி பண்றான் இந்த மாதிரி லைக் why can't he like apply. This is the movie where he actually acted like as the expression that really because well. ஒரு அம்மா பையனுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன் கிட்டத்தட்ட கர்ணன் கிட்ட வந்து குந்தி வந்து கேக்குற மாதிரி தான் வந்து கேக்குறாங்க இல்லையா. அதேதான் சோ அதேதான். அப்படி அப்படி கேட்கும்போது அவன் வந்து எவ்வளவு இலகுறான், அவன் வந்து அவங்கள வந்து எப்படி வந்து இஸ் லைக் இஸ் பேசிக்கலி புட்டிங் அரௌண்ட் ஹவுஸ். அது ஏன் பண்ண புரியவே இல்லை எனக்கு. அது வந்து லைக் இஸ் லைக் அப்போ அப்ப அம்மா வந்து சிறை வைக்க போறியா அப்படின்னு கேட்கறது வந்து எனக்கு வெயிட் வாட். இப்பதான் புரியுது நம்மளுக்கு வந்து அது வந்து ஷாஜஹான் அந்த கதை அப்படின்னு. ஸோ யா யா பட் ஐ ஃபெல்ட் ஜெயசுதா டிட் வெரி குட். அண்ட் அஃப்கோர்ஸ் சிம்பு ஐ திங்க் ஹி டிட் அபூர்வ ராகங்கள்லயே வந்து எக்ஸாக்ட்லி she showed her mettle and with எக்ஸாக்ட்லி age I only see her like as a more sane actor within like a very commercial cinema. கரெக்ட். மணிரத்னம் இஸ் நோன் ரெட்ரோஸ்பெக்டிவ்னால ஹி யூஸ் ஜெயசித்ரா இன் அக்னி நட்சத்திரம், ஜெயசித்ரா, இது ஜெயசுதா, அது வந்து சுமித்ரா அண்ட் ஜெயசித்ரா அண்ட் நவ் ஜெயசுதா. இவங்கெல்லாம் வந்து வெரி ஈஸி டு கேஸ்ட் அண்ட் மணிரத்னம் ஆல்வேஸ் இஸ் ரைட் கேஸ்டிங் இஸ் 50% ஆஃப் த ஃபிலிம். இந்த படம் வந்து எஸ்பெஷலி ப்ரூவ்ஸ் இட் ரியலி ரியலி வெல். ஆனா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா இந்த படத்துல வந்து அதித்தி ராவ் ஹைத்ரி வந்து வாஸ் நாட் அ மிஸ்காஸ்ட். அந்த கேரக்டரே எனக்கு என்னன்னு கொஞ்ச நேரம் புரியல. அவன் அண்ணனுக்காக ஓகே அண்ணன் ஒரு பெரிய இவன்னா வந்து அவனுக்கு ஐ திங்க் தாரா ஷிகோவா ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். இட்ஸ் லைக் ஓகே அவனுக்கு ஒரு அஃபேர் இருந்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த படம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. Interestingly, all the people that had of course they had like side நிறைய wives இருந்தாங்க. Darashiko was married to one person only, unlike the others. Maybe he had maybe he had some relationship which books have found out that I didn't know or something. But it was an interesting role. அதே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டோட கரண்ட் ரோல்ன்றது வந்து அது is it a commentary on journalists that sleep with their sources or Yeah. or is it about a modern woman who doesn't have to depend on a guy to to live her life, or like she's not living in for the expenses. அதுதான் அம்மா அவன் வைஃப் கிட்ட சொல்றா, Correct. நான் எனக்கு பாத்துக்கிறேன். அது வந்து ஒரு old way of thinking is that these people survive off of other breaking houses or whatever. கரெக்ட். நான் அந்த அவசியம் எனக்கே இல்லை, அவர் தான் ஓசியில சாப்பிட்டு போறாருன்ற மாதிரி she gives it back. Exactly. So it's a statement of like a modern feminine a woman who can be very complicated. You can do some things which are misjudged by society and yet have your own personal ethics and morals அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு யாரோ ஒரு கேரக்டரா என்னன்னு தெரியல. அப்படி சொன்னாதான் அவங்க வந்து நடிக்கிறதுக்கு. பட் I don't know what which came first. Sure. So we spoke a little bit about music in the beginning, Hemant, and maybe let me ask you this, the common question that we always ask each other, right? இந்த படத்தோட சவுண்ட் ட்ராக்ல உங்களோட ஃபேவரட் ட்ராக் என்ன? அது எனக்கு சொல்ல நான் இந்த क्वेश्चन என்னைக்குமே every song. Every song. Okay. I like really you like the Praptam also? Yeah. Even okay. Yeah. All right. Every song was Okay. like என்னை பொறுத்த வரைக்கும் it was for the mood, right? It was to create that emotion and it did the job for that song. இது மணிரத்னம் பாட்டுல இது ஒரு இதுதான் இல்லையா, அந்த பாட்டை தனியா நீங்க பார்க்க முடியாது. It will be very timely. In fact பிரச்சனை பாட்டே பார்க்க முடியாது, இன்னொரு பிரச்சனை. தலைவர் இத்தினோண்டு வரும் ஏதாவது கொஞ்சம். In fact the brilliant thing he also does is sound trackல கேட்கிற நம்ம CD கிடையாது, இது வந்து I think it was at that time Apple Music or streaming. Yeah. நீங்க அந்த கேக்குற பாட்டு வந்து will not be the same way. Like ஒரு ஹாப்பியா ஒரு 10 seconds play ஆகும்.
within Correct. like 2 minutes, forget the song. அதே வந்து ஒரு sad version மாறும் டக்குன்னு. And you can only watch it in screen. It's not available anywhere else. Of course, it's pirated and all of that, but முக்காவாசி கிடைக்காது. அது Correct. வந்து, so going back to your question, every song was great for me. Background music was ultimate. செம்ம. Oh, sorry, ரொம்ப. உங்களுக்கு I didn't ask you this. இல்ல தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. என்னோட ஃபேவரட் நான் எல்லா நாளும் நான் சொல்லிருப்பேன், டோன்ட் வரி. எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் மழைக்குருவி ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து கள்ளக்கலவாணி வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. Yeah. லிரிக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இதோட பாடினது சக்தி ஸ்ரீ கோபாலன், அப்புறம் லேடி கேஷ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க வந்து எந்திரன்ல ஒரு பாட்டு பாடிருக்காங்க, ஒரு சின்ன ரேப் மாதிரி பாடிருக்காங்க. ஸோ அதுவா இருக்கட்டும், எனக்கு வந்து கள்ளக்கலவாணி இஸ் மை ஃபேவரட். அஃப்கோர்ஸ் ஆல் சாங்ஸ் ஆர் கிரேட். ஐ மீன் ஆல் சாங்ஸ் ஆர் கிரேட்ன்றதோட மழைக்குருவி, கள்ளக்கலவாணி, அதுக்கப்புறமா வந்து செவந்து போச்சு நெஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பை த வே, இது வந்து லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் சோஃபார், லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் வைரமுத்து அண்ட் ஏஆர் ரஹ்மான் அண்ட் மணிரத்னம் அப்படியா? காம்போ. அதுக்குள்ளே இதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பொன்னியின் ஆமா செல்வனா? இல்லையா? ஓகே 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 ஓகே. ஆமா ஆமா, யா. ஸோ இது 2018. ஸோ இதான் லாஸ்ட் ஃபிலிம் ஃபார் தெம். அட்லீஸ்ட் வில் சி. so far we don't know what Thug Life is going to bring. வெல் செட்டில்டு ஃபேக்ட் இது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது Yeah, that is done. yeah. And And the era Dialogue is also probably always over. came very late, but I'm glad they Correct. did it. But I would still, if for a person with Maniratnam station, what stops him from saying this is why we did it? I mean, you don't have to say the Yeah, that's exact true. reason, but as long as things Yeah. are like this, we will, we want to suspend any collaboration. So you don't have to accuse them, or you don't have to go with the accusation. I thought இதெல்லாம் வந்து சிலது தலைவர் ரொம்ப கான்ட்ரவர்சி அவாய்ட் பண்றது வந்து கொஞ்சம் ரொம்ப டிப்ளமசி. ஆனா டிப்ளமசியே இல்லாத இன்னொரு விஷயத்த நான் இந்த படத்துல சொல்றேன் ஹேமந்த். அதாவது இந்த படம் வந்த போது சிம்புவை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் டிசைடட் நாட் டு புட் him in any film because I think he didn't participate for this movie called அன்பானவன் அசராதவன் something AAA ஒரு படம் வந்தது. Against all odds, Maniratnam said, you know what, you can do whatever it is, I'm going to cast him. So he does these things, he wants to stand up for the little guy at some times. But at the same time, இது வந்து ஜாரிங்கா தான் இருக்குது. It's very contrasty. I agree with you. But it is what it is. And so maybe, see, I think maybe he wants to the benefit of the doubt, or even if he knows he was like, there's so much of a huge or it might come up into a controversy, or he wants to try and respect all the, or maybe yes, or there is this aspect of ivlo periya or association, I don't want to throw it into the ditch or whatever, it is what it is. But I wanted to say in the Malaikuruvi part was actually told by A.R. Rahman, was a actual கவிதை புத்தகத்துல வந்த ஒரு பாட்டு. அதுக்கும் இந்த லிரிக்கும் சம்பந்தமே இல்லை. மணிரத்னம் and A.R. Rahman decided, இதை வச்சு we are going to make a song without even telling வைரமுத்து. They made the song and then they presented. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டியூனுக்கும் அந்த வரிகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. திடீர்னு A.R. Rahman will go in different places and he'll still get back to his own. They had the happy and the pathos from the girlfriend-ஓட theme or இவங்களோட theme அது basically Simbu. Correct. அவங்க வந்து அந்த மீட்டருக்கு மெட்டுக்கு பாட்டு அமைக்கல. ஏன்னா அந்த பாட்டு எழுதி and then A.R. Rahman made his own version of it. அதனாலதான் அது வந்து it's a very odd song and it's an amazing song, but it doesn't fall into your typical charanam pallavi or pallavi charanam and the format right didn't come. எப்படி பல்லவியில பாதி வந்தாலே பெரிய விஷயம், சரணத்துக்குலாம் போறீங்க. True. So Santosh, then for that matter, Hemant, what are your thoughts? I mean, you said something about cinematography. இது வந்து more than the cinematography, Santosh எல்லாம் வந்து நீங்க நம்ம எல்லாம் வந்து சூரியன் டார்ச் அடிக்கிறோம். But I think இதுல கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் எனக்கு. டைட் ஸ்பேசஸ்ல எப்படி கேமராவை வந்து எங்கெல்லாம் வச்சு காமிக்கலாம். Like there's a scene where Aditi Rao was watching Arvind Swamy walk up the spiral stairs மாதிரி ஒண்ணு. அந்த காலத்துல தான், இப்பெல்லாம் நடந்து கிடையாது அதெல்லாம் மாதிரி. அந்த கொட்டி வீட்டுல எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் வெளியில எல்லாம் இருக்கும் ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்ஸ் ஒண்ணு மேல போகும். இந்த இதுல கிரில்ல பண்ணிருப்போம். எனிவே, ஸோ
அந்த மாதிரி ஸ்பேசஸ். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு ஒரு சீன்ல பாத்தீங்கன்னாக்க அந்த அந்த பீச் ஃப்ரண்ட் ஹவுஸ்ல வந்து கீழே இருந்து மேல வரைக்கும் போவான். Oh, beautiful லைக் shot. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சமோன், வெரி ஈஸி டு டிஸ்மிஸ். இல்ல சார் அது வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 மாடிக்கு வந்து முன்னாடி இருக்க படிக்கட்டு, 2வது 3வதுக்கு வந்து பின்னாடி இருக்க படிக்கட்டு அப்படின்னு. பட் யூனோ, அண்ட் Correct. மரம்லாம் இருக்கு, செடிலாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டியும் லைக் அந்த கேமரா எஸ்டாப்ளிஷஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பேசிக்கலி. யாரும் இல்லைன்றத வந்து இந்த கேரக்டரோட ஆங்கரை காமிக்கிறதுக்கு வில் கோ ஃப்ரம் டு அந்த மாடியில. ஆல்மோஸ்ட் வாஸ் லைக் ஃபீலிங் a little. அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தான் வந்து யூ சி த செக்கச்சிவந்த வானம் சன் அது வாஸ் அது சில தேர் on சீன்ல that. அவருக்கு அந்த மேல அந்த இவரு, அதாவது the moment they start the plot thickens, it's always like இந்த அந்த You'll சிவானந்தும் see. வந்து Yes, இவரும் yes. பேசும்போது when they decide, Jyotika yeah, when they decide that they want to go, மாடியில sky is actually crimson red. ரெட். பை த வே ஐ வாண்டட் டு சே, நீங்க சொன்னதால ஞாபகம் வந்தது, அந்த கிளாஸ் ஹவுஸ் இன் நீலாங்கரை வாஸ் ஆக்சுவலி பில்ட் பை தெம் ஃபார் திஸ் மூவி பை சர்மிஷ்டா ராய். And so Seriously? it was, yeah, they Wow. personally built out, like for the film they built it. அந்த அவங்க வந்து வேணும்னே வந்து அப்ப படிச்சது கண்ணாடி ஒரு கிளாஸ் ஹவுஸ்ல இருக்க மாதிரி ஒரு இது வேணும்னே they almost built the house in, I think, Neelangarai or somewhere in I'm East, sure, yeah, or for that matter. Wow, Yeah, nice, yeah. good to know. So yeah, so அது மாதிரி நான் ரொம்ப எத்தனை வீடு பியூட்டிஃபுல்லா டிசைன் ஹவுஸ். போகுதுன்னு தெரியல, இப்ப அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. கரெக்ட். இல்ல நீங்க சொன்ன ஷார்ட் எக்ஸிக்யூட்டே பண்றக்க முடியாது if it was not a full glass house, It wasn't right? purposeful. And ஆமா, புரியுது, இப்ப you can புரியுது. see it. Yeah. So ரொம்ப நல்லா இருந்தது. And of course Dilip Subrayan, Eka Lakani was a costume designer, சொல்ல மறந்துட்டேன். ஓ, திருப்பி, But okay. Dilip Subrayan was the stunt choreographer, and I thought, for example, அந்த பாண்டிச்சேரி ஹவுஸ்ல நடக்கிற ஸ்டண்ட், அகைன் டைட் ஸ்பேசஸ், it was well done, பட் வந்து it wasn't something that we could relish. ஏன்னா எதுக்குமே டைம் இல்ல, படபடன்னு போயிட்டே இருக்குது. So yeah. நீங்க அவரோட கைவண்ணம் வந்து செர்பியாலையும் பார்க்கலாம். லைக் குரோஷியா அண்ட் Yes. செர்பியா are really amazing countries. In terms of அவங்களோட அந்த greenery இருக்கட்டும், அவங்களோட ரோட்ஸா இருக்கட்டும், extremely well maintained. At least Croatia side. Serbia side வந்து Yes. you can see all of these other Western country, like if you had all the space and if you had the time and not the population. நீங்க பாத்தீங்கன்னா the best part about that chase scene is the geometry that he establishes. At one point, ஒரு diagonal ஒரு Yes. ரோடு போகும், இந்த சைடு வந்து வேற கலர் இருக்கும், அந்த சைடு ஒரு வேற கலர். இது வந்து நீங்க ட்ரோன் ஷாட்ல எடுத்துடலாம், அவர் லைக் whatever they use, whatever. அது வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு மேத்ஸ் டீச்சர் மாதிரி கரெக்டா Yes. அந்த ஸ்கிரீனை டைசெக்ட் பண்ணும். அந்த அண்ட் த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து அந்த எதுக்கு நீங்க வந்து ட்ரோனை யூஸ் பண்ணலான்றது வந்து இந்த படம் ஒரு ஒரு பிரில்லியன்ட். இது வந்து டாக்கிங் அபவுட் அட்லீஸ்ட் 7 years பேக் இல்லையா? இப்போலாம் டெக்னாலஜி தான் வந்து. அதே மாதிரி அந்த கடைசியில அந்த கடப்பா அந்த பாப்புலர் இது வந்து கடப்பா தான். அந்த 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 ட்ரோன் ஷாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து இட் கோஸ் அரவுண்ட் அண்ட் ஷோஸ் அந்த கார்ல இருந்து போயிட்டு இப்படி வந்து இட் ஷோஸ் விஜய் சேதுபதி சிட்டிங் and then விஜய் சேதுபதி சிட்டிங் pulls off. ஸோ அதெல்லாம் வந்து எத்தனையோ பேர்கிட்ட ட்ரோன் இருக்கு, எத்தனையோ பேர்கிட்ட இந்த கேமரா இருக்கு. ஆனா இவங்க கிட்ட நம்ம வந்து இவர்கிட்ட சந்தோஷம் கிட்ட பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இல்ல அந்த நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ஷாட். ஏன்னா யூ நெவர் நோ, அவங்க விஜய் சேதுபதியோட க்ளோஸ், விஜய் சேதுபதி வந்து எல்லாம் முடிஞ்ச ஒரு திருப்தியில அப்பா அப்படின்னு he is literally enjoying the nature after so long, முடிச்சிட்டோம் தான் இந்த ஆபரேஷன் அப்படின்னு. It keeps pulling back and I thought they'll stop at some point. No, it just keeps pulling back and so beautifully. அந்த லேயரா வந்து இப்போ நான் ஜியாலஜி கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஐம் லுக்கிங் அட் த லேயர்ஸ். இது இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ், இங்க வந்து இந்த ராக்ஸ், இந்த லேயர்ஸ், அப்படி இதெல்லாம் வந்து அப்படியே கண்ணில் அப்படியே அந்த மெட்டா டேட்டா மாதிரி கொஞ்சம் அப்படி அங்க நிக்குது. And that's where I'm realizing the beauty of that scene, because of all this. It indicates ages, it indicates time, it indicates a lot of things. In fact, layers and exactly. It shows a lot of this. And we're not putting words in their actions, but no. நீங்க அந்த ஷார்ட் பேசும்போது like the dialogue writing was on and off all through the movie. சில இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அது மாதிரி தம்பிக்கு தமிழ்ல நிறைய வார்த்தை இருக்கு, சுத்தி வளைச்சு நிறைய பேசுறீங்க, நேராவே கேட்கலாமே அப்படின்றது I thought was a beautiful writing. அதே வந்து பின்னாடி வந்தா
நீங்க சொன்னதெல்லாம் முடிச்சிட்டேன் மேம். நான் வந்து நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல மேம். இது வந்து ரொம்ப எக்ஸ்போசிட்டரியா Exactly. இருந்துச்சு. லைக் Yeah, கிரிஞ்சிடா. yeah, yeah. Yeah, but I think இல்லைன்னா புரியாம போயிருக்கும் என்ன ஹேமந்த். புரியாம எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது the two இவ்வளவு things he's trying to கஷ்டப்பட்டு. the two things he's trying to say is the job is done. நீங்க ம். கொடுத்த வேலையெல்லாம் Yes, முடிச்சிட்டேன். yes. Job is done Correct, or mission correct, accomplished or whatever correct, it is. Like you correct, can use correct, correct, a police correct. slang which general public will also இல்ல understand. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி they could have avoided that whole exposition. ஏன்னா the minute he takes the gun and he says எனக்கு கேங்ஸ்டர் இருக்கிறதே பிடிக்காது அப்படின்னு உடனே முடிஞ்சு போச்சு. You have already accomplished what Yeah, you wanted to say. yeah, So yeah. So you're right, you've established the fact that he was basically on the other side into the character. A exactly. simple dialogue saying the job's done. Why does it matter if he's going to go back and join the job? That's not relevant. Sure. That is not important. Whether he goes back to the force, whether he goes, அவன் வந்து கேங்ஸ்டர் பிடிக்காது. He used his police job. He's calling. Okay, he's used his job to execute what he wanted to do. End of story. Leave it at that. Do your drone shot. Move over. Sure, sure, sure. Finally, I would say இது வந்து is one of Maniratnam's most violent films, or according to his filmography, where இந்த ஃபேமிலி பிட்ரேயல் வந்து இஸ் அட் இட்ஸ் கோர். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி ஃபேமிலி பிட்ரேயல் எங்கேயாவது இருக்கா அப்படின்னா மேபி தளபதியா வி கேன் சே, ரைட்? ஐ கான்ட், பிகாஸ் எல்லா படத்துலையுமே வந்து ஃபேமிலி comes back. Maniratnam's more, the cohesive unit, they have always been there. I will put it including the other way around. I'll put it the other way around. நான் சொல்லிடுறேன், நீங்க அதர் வே அப்புறம் சொல்லுங்க. ஆனா நான் சொல்லிடுறேன், ஏன்னா அக்னி நட்சத்திரம், யூனோ, நாயகன், ரைட், ஈவன் ஃபார் தட் மேட்டர் தளபதி, ஃபார் தட் மேட்டர், ரைட், இந்த எல்லா படத்துலயுமே வந்து மணிரத்னம்க்கு ரொம்ப முக்கியமானது வந்து, ஆர் அட்லீஸ்ட் அவர் வந்து அவரோட கோஹெசிவ் யூனிட் வந்து அந்த ஃபேமிலி தான், ரைட்? வெதர் இட்ஸ் வாட் எவர் ரிலேஷன்ஷிப் தட் யூ ஹேவ். அண்ட் இந்த படத்துல வந்து இந்த பிட்ரேயல் ஆர் இந்த டிசீட் வந்து sounded very one off in his own filmography. நான் நினைச்சேன், பட் நீங்க, I wanted to hear your thoughts. No, sorry sir, I didn't mean to cut you off. நான் என்ன சொல்ல No, no. வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்றோம். One of the traits of Maniratnam story is, even if there is not a family, he will make sure that it comes together as a family. That's true. So that in the emotional touch points are very clearly demarcated. அவங்க வந்து Guru was the example we talked about earlier, where இவங்க யாருக்குமே சம்பந்தம் கிடையாது. இவங்க எல்லாமே ரியல் கேரக்டர்ஸ். முக்கால்வாசி பேர் இந்த கோயங்கா வித்யா பாலன் ஆர் லைக் அம்பானியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து they might have known each other, or maybe இவங்கள ஃபேமிலியா மாத்துறது இந்த படம் தான். லைக் இவரோட பொண்ணு, இவரோட பொண்ணோட இதுக்கு வந்து அவன் வளர்த்து விட்டான். ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த சீன், அந்த வித்யா பாலன், அபிஷேக் பச்சன், மிதுன் சக்கரவர்த்தி, மாதவன் are all sitting. It's a family get together, not these 6 characters that have nothing to do with each other in real life. Or not nothing to do சொல்ல முடியாது, but not as closely related as the movie shows up. That's how you bring emotion. இப்படி இருக்கிற நீங்க குடும்பத்தை கொடுத்தா என்னத்தை காமிக்க மாட்டாரு அவரை. So it's kind of like his way of saying, when you bring people into a family, then you understand the dynamics, you understand the squabbles, you understand the ego issues and all of that. True. So anyway, we'll wrap it up there. I thought, the film achievement on the எனக்கு, I wanted to just wrap it up, not just in a positive mood. எனக்கு still my take back is how to write a good screenplay where you want to show the clues in plain sight and still not do it. I thought it was very well done. From that standpoint, filmography it has its own place there. And again, நான் இதை யோசிக்கல ஹேமந்த், பட் மேபி இட் ரீவைட்டலைஸ்ட் தி ensemble gangster drama ஓன்னு எனக்கு தோணுது. பட் ஐ ஹவன்ட் தாட் த்ரூ இஃப் தேர் ஆர் அதர் ஃபிலிம்ஸ் தட் மேட்ச் திஸ். அதுக்கப்புறம் வந்ததா என்ன, அந்த அளவுக்கு நான் யோசிக்கல. ஸோ we'll pause it there. But any final thoughts? அதேதான் நீங்க சொன்ன மாதிரி, இந்த படம் வந்து யூ கான்ட் சே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு மணிரத்னமோட லோ பாயிண்ட் ஆர் லைக் இந்த படம் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி. பட் மணிரத்னம் ஒன்று சொல்லுவார், லைக் டைரக்டரோட வேலை என்னன்னாக்க, ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அன்னைக்கு நான் என்ன பண்ணணும், எங்க கேமரா வைக்கணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு டைரக்டரோட வேலை அப்படின்னும் போது, if you dismiss off the dialogue writing and the jari screenplay, ஒரு சீனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது வந்து he demonstrates again and again and again. It's a truly
மாஸ்டர் கிளாஸ் மேல அதான் சொல்ல முடியுமான்னு தெரியாது. இஃப் யூ அப்சர்வ் இட் க்ளோஸ்லி யூ வில் see எதுவுமே சில சீன்லாம் வந்து புதுசா எதுவுமே கிடையாது. ஓகே, இது வந்து கரெக்ட். காலகாலமா நம்ம பார்த்து பழகின சீன் தான். ஆனா அந்த சீனையே வந்து நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். ஓகேவா? ஸ்டேஜ் பண்ணுது. ஸ்டேட் பண்ணணும். ஸோ ரைட். இந்த ஜோதிகா வர்சஸ் ஆர் நாட் ஜோதிகா வர்சஸ் பட் ஜோதிகா அண்ட் தி Aditi அதித்தி. Adri conversation. Initially, it looks like why do they have to why ரெகுலர். does he have to show up here அப்படின்ட்டு. So அப்படி பண்ணும்போது he switched off his phone or like his phone is with his ideal, so he's not reachable. So she's standing there to warn him that his brothers are on the move and he should look out. எஸ். You can show that as a scene. Okay, you can show that, they're நீ வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி வார்ன் பண்றேன்னு சொல்லலாம். ஆனா அது ஒரு சீனா கன்வெர்ட் பண்ணும்போது you're giving closure to these two people. You're giving a dignity to this எஸ். Aditi Rao Adri's character and some kind of ட்ரூ. points to the Jyotika character and the மாட்டிட்டோமே அப்படின்னு முழிக்கிற ஒரு கேரக்டர். இதெல்லாத்தையும் பண்ணிட்டு பை த வே வாட்ச் அவுட் ஃபார் யுவர் பேக் அப்படின்றது சொல்றது வந்து இட்ஸ் அ பாயிண்ட். ஸோ கிரேட் how எக்ஸாம்பிள். can you ஐ write லவ்ட் the இட். scene? இந்த சீன்ல வந்து நீங்க வந்து சும்மா ஒரு கல் அடிச்சுட்டு போறது இல்லாம அந்த கல் அடிக்கிறதுக்கு பின்னாடி எத்தனை அதர் விஷயத்த தட்டிட்டு அசால்ட்டா தட்டிட்டு you give that satisfaction that எஸ். and it's not just a conversation or a face off but also a statement from Aditi of who she is. அது வரைக்கும் லீஸ்ட் எக்ஸ்போசிஷன் கொடுத்தது இவரோட கரெக்ட். கேரக்டர் தான் வந்து லைக் அதே மாதிரி கண்டிப்பா. இன்ட்ரோடக்ஷன் வந்து ஐயோ அது தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு எப்ப பதில் சொல்ல போறீங்க எஸ் நோ அதெல்லாம் வந்து I felt very Yeah. it was very awkwardly executed or was Yeah, placed yeah, in a very definitely. you could have done it in other ways. அதான் சொல்றேன், நம்ம இப்படியும் பார்ப்போம் அப்படியும் பார்ப்போம் பட் I'm positive நிறைய ஸ்டாக் அப் பண்ணலாம் நம்ம அந்த விஷயத்துல Yes, leave it at yes. that and say like this is for whatever it's worth. ஒரு டைரக்டர் வந்து ஒரு சீன் பேப்பரை காலைல பார்த்துட்டு இப்படிதான் நம்ம இதை வந்து கேமரா இங்க வைக்க போறோம், இதை வந்து இப்படி பிளாக் பண்ண போறோம், இதை இப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அண்ட் இந்த சீன் cannot be thrown awayன்றது வந்து எப்படி வந்து மேக்ஸிமம் மேனேஜ் பண்றாருன்றது வந்து கத்துக்கலாம். கண்டிப்பா. ஆல்ரைட், வில் லீவ் இட் தேர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து செக்கச்சி வந்த வானம் படத்துடைய மணிரத்னம்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ். ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ இஃப் யூ ஹேவ் எனி தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ். அடுத்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.